அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லா, நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லா, அந்த வகையில் இப்போ நம்ம ரமலான் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். நேற்று எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் அல்லாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கிடைக்கணும், எல்லா விஷயங்களையும் கிடைக்கணும், இது மூலயமா பரக்கத் நிறைஞ்ச வாழ்க்கையாக நம்மளோட வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி ரசூலா நமக்கு என்னென்ன சுண்ணாக்களை சொல்லி தந்தாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க இன்ஷால்லா செக் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை செயல்படுத்தும் போது நிச்சயமாக ஈருலக வாழ்க்கையுமே நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக அமையும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 4 விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரமலான் முழுமை அடைஞ்சதாக ஆயிடும். ஓகேவா? அந்த 4 விஷயங்களில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு 2 விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகம் கேட்குறது. அடுத்த 2 விஷயங்கள் நமக்காக, இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது இந்த துவாவை கேட்காம. அப்படிப்பட்ட துவாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு. நம்ம அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க நம்மளுடைய வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தருவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவ்வளோ ஒரு உன்னதமான பொருள்களையும் உன்னதமான விஷயத்தையும் உள்ளடக்கியது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத பாவ மன்னிப்புக்காக அதிகம் ஓதணும். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை அதிகமாக மொழியக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 விஷயங்களை நம்ம கேட்கறது மூலயமா நிச்சயமாக நம்மளுடைய மறுமை வெற்றி பெறும். அது என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, எனக்கு ஸ்வர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். அதே மாதிரி அஊது பிக்க மினன்னார், என்னைய ஜஹன்ன நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்க அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமாக நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக என்ன கேட்கணும்? ரப்பிர் ஹம்ஹுமா கெமா ரொப்பயானி ஸ்வகீரா, ரப்பிர் ஹம்ஹுமா கெமா ரொப்பயானி ஸ்வகீரா. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை எப்படி அவங்க அன்போடும் கருணையோடும் என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு நீ கருணை புரிவாயாக. ரப்பிஃபிர்லி வலி வாலிதைய வலில் மோமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இந்த துவாவையும் நம்ம பேரண்ட்ஸுக்காக கேட்கணும். ஏன்னா ஒரு பெற்றோருக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட தான் பெற்ற பிள்ளைகளோட துவா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதிகம் பேரண்ட்ஸுக்காக பாவமன்னிப்பு தேடுபவர்களாக நம்ம இருக்கணும். இந்த துவாக்களை நீங்கள் ஈஸியாக மனனம் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இந்த துவாக்களை நிறைய கேட்குறது மூலிமா ரமலான் அல்லாத நாட்கள்லேயும் உங்களுக்கு இது மனதில் பதிஞ்சு அல்லாஹ்விடம் கேட்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.